டெல்லியில் இறந்த முஸ்லீம் உடலை தீ வைத்து எரிக்கும் இந்துத்துவ தேச விரோத கும்பல். டெல்லி அரசு வேடிக்கை பார்க்கிறது. டெல்லி அமித்ஷாவின் ஆளுகையில் நிர்வாகம் எப்படி இருக்கும்? அங்கே வந்து கமெண்ட்ஸை பாருங்கள். பாஜக அரசுக்கு நன்றி, இதைத்தான் அவர்களின் குரு கற்றுக் கொடுக்கிறார். நிலத்தை நாசமாக்குங்கள், ஊழலை பரப்புங்கள். அடுத்த ஒரு கமெண்ட், இது மிகவும் எல்லை மீறிய செயல். உங்கள் விரக்தியை நான் புரிந்து கொள்கிறேன், ஆனால் இது ஒரு கொடிய குற்றம். ராமர் இறந்த பிறகு கூட ராவணனை மதித்தார் அப்படின்னு ஒரு ஹிந்து எழுதுறாப்புல. அதாவது ராமர் கூட ராவணன் இறந்தது பிறகு அந்த உடலை மதித்தார். ஆனால் இங்கே வந்து இறந்த பிறகு கூட முஸ்லீம்களை நிம்மதியாக விடாமல் அந்த உடலை வந்து ஒரு தேச விரோதி எரிக்கிறான் பாருங்கள். இது அமித்ஷா தான் இங்கே மெயின் முக்கியமாக கண்ட்ரோல் பண்ணுறது. அவர் வந்து எல்லை மீறிய அதிகாரத்தை கொடுத்துருக்காரு இந்த இந்துத்துவ கும்பலுக்கு. நீங்கள் எது வேணாலும் செய்யுங்கடா, நான் பார்த்துக்கிறேன். ஆக அந்த இந்துக்களை அவர்களுடைய எதிர்காலத்தை வீணாக்குறாரு. இப்படி எரிக்கிறதுனால இஸ்லாத்தை வந்து இல்லாமல் ஆக்கிட முடியுமா? இல்லை கபர்களை உடைக்கிறதுனால இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்கிவிட முடியுமா? இதை விட அதிகமாக தான் இஸ்லாம் பரவும். நீங்கள் எழுதி வச்சுக்கங்க. இது எந்த அளவு எதிர்க்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் வந்து தங்களுடைய இந்து மதத்துக்கு இழிவை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் வெறுத்து போன இந்துக்கள், நேர்மையான இந்துக்கள் கூட்டம் கூட்டமாக தான் இஸ்லாத்துக்கு நோக்கி வந்துகிட்ருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மதத்தில் நான் இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஆக மோடியும் அமித்ஷாவும் இந்து மதத்துக்கு கேவலத்தை உண்டு பண்ணுறாங்க. இந்து மதம் மேலும் மேலும் கீழே போகிறதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதன் மூலம். நல்லா குறித்து வச்சுங்க. இந்து மதத்தை அழிவில் கொண்டு போகிறதுல முதல் ஆள்களாக இருக்கிறது அமித்ஷாவும் மோடியும், யோகி ஆதித்யநாத்தும். ஏண்டா ஒரு மதம் வந்து வன்முறையால் வளர்ந்ததா சரித்திரமே கிடையாது.